நம்பி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட பார்ட் டைமில் ஏதாவது இன்கம் வந்து உருவாக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அமேசான் கேடிபியில் நோட் புக்கில் விற்று ஒரு நாளைக்கு வந்து 5000 எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ கேட்கவே ஆச்சரியமாக இருக்கா? ஸோ 5000 சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். ஆனால் அதுக்கு ஒரு சரியான திட்டம், அதாவது ஸ்ட்ராட்டஜி வேணும் கண்டிப்பாக. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ பகுதி 1ல் ஸோ அமேசான் கேடிபின்னா என்ன, ஏன் நோட் புக்கில் நம்ம வந்து அதில் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல அமேசான் கேடிபி பற்றி பார்ப்போம். ஸோ அமேசானோட ஒரு பகுதி தான் வந்து அமேசான் கேடிபி. நீங்கள் எந்த பணமும் முதலீடு செய்யாமல் உங்கள் புத்தகத்தை அமேசான் தளத்திலேயே நீங்கள் இலவசமாக வெளியிடுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அமேசான் கேடிபி. ஸோ இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுதான் லோ கண்டென்ட் புக்ஸு. ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ நோட் புக்கில் ஜேர்னல்ஸு, பிளானரு, கலரிங் புக்ஸு இதெல்லாம் வந்து லோ கண்டென்ட் புக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இதுக்குள்ளே நிறைய எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெறும் லைன்ஸு, அப்புறம் பாக்ஸஸ்ஸு அல்லது வந்து சில டிசைன்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதனால தான் இதை வந்து லோ கண்டென்ட்ஸ் புக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதிகம் வந்து இதில் வந்து கண்டென்ட் இருக்காது. ஸோ வெறும் வந்து டிசைன்ஸ் மட்டும் இருந்துச்சு, லோ டிசைன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஏன் நோட் புக்கில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதலீடு இல்லை. அதாவது அமேசான் கேடிபியில் இலவசமாக நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நோ இன்வென்ட்ரி, அதாவது ரெண்டாவது வந்து நோ இன்வென்ட்ரி. நீங்கள் அதாவது புக்கை வந்து பிரிண்ட் பண்ணவோ ஸ்டோர் பண்ணவோ அதாவது தேவையில்லை. ஆர்டர் வந்தால் நீங்கள் அமேசானில் வந்து பிரிண்ட் பண்ணி பேக் செஞ்சு ஸோ கஸ்டமருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் இருந்தால், அதாவது அடுத்தது வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் இருந்தால் போதும். ஒரு நோட் புக்கை உருவாக்குறதுக்கு அதிக நேரம் ஆகாது. கவரை மட்டும் நல்லா டிசைன் பண்ணால் போதும். ஸோ இந்த மூணு தான் நீங்கள் வந்து ஏன் நோட் புக்கை நம்ம தேர்ந்தெடுக்கலாங்கிறதுக்கான பதில் உங்களுக்கு. ஸோ பகுதி 2ல் வந்து ஒரு நோட் புக்கை உருவாக்கி எப்படி வந்து சேல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு நோட் புக்கை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி வந்து அப்லோடு பண்ணுறது, அடுத்து படிப்படியாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்பு 1 நீச் ரிசர்ச். அதாவது சரியான வந்து டைட்டிலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வெறும் நோட் புக்குன்னு போட்டால் வந்து யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வந்து நீச்சை உருவாக்குறது ஒரு முக்கியம். ஸோ உதாரணமாக வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல், ஃபிட்னஸ் பிளானர், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளானர், அப்புறம் டீச்சர்ஸ் லெசன் பிளான் புக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில் வந்து நோட் புக்கில் நீங்கள் வந்து உருவாக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து தேடுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஸோ அமேசான் சர்ச் பார்லேயே நீங்கள் தேடி பார்க்கலாம். வந்து அங்கேயே சர்ச் பாரில் நீங்கள் தேடும்போது, டைப் பண்ணும்போது உங்களுக்கு சில சஜஷன்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ஐடியாவாக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டெப் 2ல் வந்து நோட் புக்கை எப்படி டிசைன் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் தெரியலன்னா கவலைப்படாதீங்க. ஸோ கவர் டிசைன் வந்து கேன்வா போன்ற சில இலவச டூல்களை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் நோட் புக்கில் வந்து நீங்கள் உருவாக்கலாம். ஸோ கவர் டிசைன் வாடிக்கையாளர்களுக்கு முதல் பார்வையிலேயே வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ கவர் டிசைனை வந்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது, ஸோ கேன்வாவில் நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓனாக எடிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டிசைன் எடிட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன புக்கு செல் பண்ண போகிறீங்களோ அதை மாதிரி. ஸோ இன்டீரியர் டிசைன்ஸ் வந்து உள்ள பக்கங்களை ரொம்ப எளிமையாக வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ வெறும் அதான் நான் சொன்ன மாதிரி தான், வெறும் வந்து லைன்ஸு, அப்புறம் பாக்ஸஸ், சில டிசைன்ஸ் போட்ட பக்கங்கள் மாதிரி நீங்கள் வந்து
நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பிளானருக்கான ஒரு டெம்ப்ளேட்ஸே வந்து நிறைய இலவசமாகவே கேன்வாவிலே இருக்கும். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணி ஆல்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து யூனிக்காக அதே அப்படியே போட்டுறாதீங்க. நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் போடுங்க. ஸ்டெப் 3ல அமேசான் கேடிபி அப்லோடு செய்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அமேசான் கேடிபியில் வந்து அக்கௌண்ட் உருவாக்கணும். ஸோ அப்புறம் உங்கள் நோட்புக்கை வந்து அதில் அப்லோடு செய்யணும். ஸோ வந்து டைட்டில் அப்புறம் சப்டைட்டில், அதாவது உங்கள் நோட்புக்கு ஒரு சரியான, அதாவது ஒரு அட்ராக்டிவான டைட்டிலும் மற்றும் சப்டைட்டிலும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது வாடிக்கையாளர் வந்து தேடும்போது உங்கள் புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நல்லா பார்த்துங்க. ஸோ அடுத்தது கீவேர்ட்ஸு உங்கள் டைட்டிலுக்கு வந்து ரிலேட்டடான கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ கீவேர்ட் கேட்சோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் ரிலேட்டடான டைட்டிலுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து ப்ரைஸை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நோட்புக்கு 400 முதல் நீங்கள் 600 வரையிலான வந்து ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி வந்து அமேசான்லேயே வந்து அது உங்களுக்கு காட்டிடும். ஸோ உங்கள் ராயல்ட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ, இந்த புக்கோட ப்ரைஸ் இவ்வளோ, அதுக்கான ராயல்ட்டி வந்து உங்களுக்கு இவ்வளோ கிடைக்குங்கிறது உங்களுக்கு அந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் அப்போவே செக் பண்ணிக்கலாம் உடனே. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ விலை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்ம பகுதி 3க்கு வந்துட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 5000 சம்பாதிக்கிறதுக்கான ரகசியம்ன்றது வந்து அதாவது ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு நாளைக்கு வந்து 5000 எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு நோட்புக்கு 100 ரூபாய் லாபம், அதாவது ராயல்ட்டி வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 5000 சம்பாதிக்கணும்னா நீங்கள் அதில் வந்து 50 புக்கை வந்து விற்றுருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து 5000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு நோட்புக்கை விற்று 50 சேல்ஸ் பெறுறது ரொம்ப வந்து கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஏன்னா அதில் நிறையா காம்படிஷன் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக புக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 50க்கும் மேலே வந்து புக்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது தான் சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு நோட்புக்கும் ஒரு சிறிய வந்து வருமானம் தரும் உங்களுக்கு. உங்ககிட்ட ஒரு 100 நோட்புக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஒவ்வொரு நோட்புக்கில் இருந்தும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு சேல்ஸ் வந்தால் கூட ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, 100 சேல்ஸ் ஆச்சு. அதாவது 100 × 100ன்னு போட்டிங்கனாவே ஸோ உங்களுக்கு வந்து 10,000 per டேக்கு வருது. ஸோ ஒரு கால்குலேஷன் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய புக்ஸை பப்ளிஷ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் சேல்ஸ் ரொம்ப வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. அதனால் ஒரே ஒரு புக்கை வந்து நீங்கள் அதிக சேல்ஸ்ன்னு எதிர்பார்க்குறத விட ஸோ நிறைய புக்கை நீங்கள் பப்ளிஷ் பண்ணி ஒவ்வொரு புக்கிலிருந்தும் சின்ன சின்ன வந்து ஒரு வருமானத்தை நீங்கள் பெறுறது தான் இதனுடைய வந்து ஒரு பெரிய ரகசியமே, இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற டார்கெட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது பார்த்துங்க. ஸோ நாம் இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நண்பி, அமேசான் கேடிபிங்கிறது வந்து ஒரு கெட் ரிச் குயிக் ஸ்கீம் கிடையாது. ஸோ இது ஒரு உண்மையான வந்து வியாபாரம் தான். இதில் ஒரு நாளைக்கு வந்து 5000 சம்பாதிக்கணும்னா நீங்கள் தினமும் வந்து உங்கள் உழைப்பை வந்து கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ ஒரு புதிய நீச்சைகளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க. ஒரு கவர்ச்சியான கவர் ஃபோட்டோவை வந்து கண்டிப்பாக உருவாக்குங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்புறம் நிறைய நோட்புக்குகளை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஸோ சின்னதாக ஆரம்பிங்க, தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதாவது முயற்சி மீன்ஸ் தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேசிவ் இன்கம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். ஸோ இதை மறக்காதீங்க. ஸோ எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், ஒரு 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 பிளாட்ஃபார்மை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதில் நீங்கள் தொடர்ந்து ஒரு எஃபர்ட் போடுங்க. உங்கள் எஃபர்ட்டை கண்டிப்பாக அதில் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது மறக்காதீங்க என்றைக்குமே. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஸோ அமேசான் கேடிபியில் வந்து இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு சேல்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் ஆட் தான் போட்டாகணும். நீங்கள்
ஸோ ஆட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட வந்து வித்தின் 1 வீக்கில் இல்லை 2 days 3 days கூட உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆடை நீங்கள் வந்து ரன் பண்ணணும். ஸோ அதை உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி. அந்த ஆடு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, உங்ககிட்ட ஆடு ஸ்பெண்ட் பண்ணுற மணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஆடை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆடுங்கிறது வந்து ஒரு டெஸ்டிங் தான். இப்போ போட்டோடனே வந்து உங்களுக்கு சேல்ஸ் வரணும்னு நம்ம சொல்ல முடியாது. அது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த லிஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலை, எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிக்கிறது கண்டிப்பாக 1 வீக் இல்லை 10 days மேலே ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த வந்து காஸ்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஆடுக்கு, நான் வந்து ட்ரை பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அமேசான் கடிப்பில் ஆடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் புக்ஸுக்கு. ஸோ அதர்வைஸ் இப்போ நான் வந்து என்கிட்ட இல்லை, இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குது, நான் இதை வச்சு ட்ரை பண்ணி அதுக்கு மேலே இது வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது சஃபிஷியண்ட்டாக உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஆர்கானிக்காகவே ட்ரை பண்ணுங்கள், ஸ்பேஷன்ஸாக இருங்க. ஸோ அப்படி உங்களால் அதாவது என்ன ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து பொறுமையாகவே எனக்கு வந்து சேல்ஸ் வரட்டும், நான் ரெகுலராக பண்ணுறத பண்ணுறேன், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள் ரெகுலராக. ஸோ இது சொல்லணுன்னு இருந்துச்சு, நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. ஸோ உங்கள் நண்பிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சக்கு ஃபினான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காதீங்க. ஸோ until then, thank you நண்பா.